நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுதான், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். இந்த வசனம் நம்ம அநேக சமயத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் யோவான் இதை எழுதும்போது அவர் எங்கே இருந்திருக்கிறார்? யோவான் இதை எழுதும்போது, இது 1 யோவான் புஸ்தகத்தை எழுதும்போது அவர் எங்கே இருந்தார்? பத்மதீவில். அவர் என்ன பண்ணிரு, சிறைப்பிடிக்க வைக்கப்பட்டிருந்தாரா? இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் தன்னுடைய வயதான காலத்தில் இதை எழுதுகிறார். அப்புறம் அவர் தான் எல்லா விஷயங்களும் அவர் இருந்திருக்கிறார். அவர் மக்களோடு மக்களாய் ஒன்றாக இருந்திருக்கிறார். அப்புறம் அநேக மனிதர்களோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். ஊழியத்து நிமித்தம் அவர் போயிருக்கிறார். மற்ற சீஷர்களும் சரி, அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆனால் இயற்கையாக மரித்த ஒரே நபர் யார்? யோவான் மட்டும்தான். அப்போ அவர் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதுகிற இந்த ஒரு வசனம் என்னது? அநேக ஆண்டுகளாய் நான் வாழ்ந்தேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். உலகத்திலும் அப்புறம் உலகத்தில் உள்ளவைகள், இந்த 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இது நம்ம சுற்றி பார்க்குறோம் இல்லையா? அது என்னது? உலகம். நம்ம இருக்கிறது மதுரை மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டமாக தெரியல. திண்டுக்கல் மாவட்டம் தான், பக்கத்தில் மதுரை மாவட்டம். நம்ம அதிகமாக அதை இங்கே பிரயாணிச்சிருப்போம். ஒரு கொஞ்சமான ஊர்களுக்கு தான் நம்ம போயிருப்போம். நம்ம சொல்லணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பிரயாணப்பட்டிருக்கலாம். தமிழ்நாடு உலகத்தில் எவ்வளோ? ஒரு சிறிய பகுதி, அவ்வளோதான். அப்போ உலகம் மிகவும் பெரியது. இன்னைக்கு உலகம் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? பெருசாக தான் இருக்குது. நீங்கள் எங்கிருந்தாலும் உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியும். இன்றைக்கி உலகம் நீங்கள் கையில் வந்துருச்சு இல்லையா? உலகம் கையில் வந்துருச்சு. அப்போ உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஏன் தேவன் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம் என்று சொல்கிறார்? ஏன்னா நீங்கள் உலகத்தை நேசிச்சுட்டா உங்கள்கிட்ட யாரும் இல்லை. பிதாவினிடத்தில் அன்பு கிடையாது. பிதா உங்களை நேசிக்க மாட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் யார் உங்களை நேசிக்க போகிறதில்ல? தேவன் நேசிக்க போகிறதில்ல. பிதா உங்களை நேசிக்க போகிறதில்ல. ஏன் நீங்கள் யாரை நேசிச்சிட்டீங்க? உலகத்தில் இருக்கிற விஷயங்களிலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் நேசிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, அப்போது உலகத்தை நாம் ஏன் நேசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம், பிதா நம்மை விரும்புறதில்லை. சரி, இயேசு கிறிஸ்துவை அவர் விரும்பினாரா? ஆமாம், விரும்பினார். ஏன்? அவர் உலகத்தை ஒருபோதும் நேசிக்கல. ஏன் அவர் நேசிக்கல? உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலாக அவர் உலகத்தில் வாழும்போது அவர் தேவனை மட்டும்தான் நேசித்தார். அவர் உலகத்தை நேசிக்கல. அவர் மனிதர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரா? ஆமாம், அப்பத்தையும் மீனையும் உண்டாக்கி கொடுத்தாரு. போய் அநேகருக்கு உதவி செஞ்சாரா? செஞ்சார். வீட்டுக்கு வேலை செஞ்சாரா? செஞ்சார். தச்சு வேலை பார்த்தாரா? பிஸ்னஸ் பண்ணாரா? ஆமாம், எல்லாம் பண்ணார். தம்பிகளோடு இருந்தாரா? இருந்தார். தாயார் இருந்தாங்கன்னா இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசினாரா? பேசினார். வியாபாரம் செஞ்சார். கையில் காசு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவர் நம்மளை மாதிரி தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் உலகத்தை நேசிக்கல. எப்படி?
அவர் தேவன் சொல்லாத எதையும் செய்தவர். தேவன் நேசிக்க சொன்ன மனிதர்களை நேசித்தார். சாதாரண பேதுரு கூப்பிட்றாரு. அவர் யார்? மீனவர். அவரை கூப்பிட்டு கொண்டு வர்றார். மற்ற அப்போஸ்தலர்களை அப்படியே செலக்ட் பண்ணி வைக்கிறாரு. இவர்கள் எல்லாரையும் யார் தான் செலக்ட் பண்ணுறார்? இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணுறாரா? இல்லை. அவர் நடுராத்திரி வரைக்கும் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி யார்கிட்ட கேட்குறாரு? தேவனிடத்தில் கேட்குறாரு. நான் இந்த மாதிரி சீஷர்களை நான் தெரிவு செய்ய போகிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, யாரை நான் செலக்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கள். யாரை நான் செலக்ட் பண்ணுறது எனக்கு சொல்லுங்கள். போகிறாரு. என்ன பண்ணுறாரு? தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு 12 வயசில். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அப்போது இந்த பூமிக்கு அவர் எதுக்கு வந்தார், என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது யாருக்கு தெரிஞ்சுது? அவருக்கு தெரிஞ்சது. தேவன் உங்களை என்ன நோக்கத்திற்காக படைச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உலகத்தை நேசிக்க மாட்டோம். அடிப்படையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு விருப்பப்பட்டதை செய்கிறோம். நாம் விருப்பப்படுகிறத நம்ம செய்கிறோம். அநேக மனிதர்களை பாருங்கள். உதாரணத்திற்கு எசேக்கியேல் எடுத்துக்கோங்க. நாங்கள் எசேக்கியேலை பற்றி இது ஒரு விஷயமாக நாங்கள் சத்தி சபையில் ஒரு பற்றை பாரி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எசேக்கியேல் ஒரு மனிதர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் தேவன் செய்ய சொல்கிறார். அப்படி இன்றைக்கி ஓரமாக உட்காந்து என்ன பண்ண, செவத்தை மட்டும் நோண்டிகிட்டே இருக்கும். நீங்கள் ஓரமாக உட்காந்து செவத்தை மட்டும் நோண்டி குழி பறிச்சுட்டே இருங்க. அந்த செவத்தை டேமேஜ் பண்ணிட்டே இருங்க. அதை சுரண்டி என்ன பண்ணணும்? அதை ஓட்டையாக்கணும். என்ன பண்ணணும்? செவத்தை சுரண்டி ஓட்டையாக்கணும். அதை செய்ய சொல்கிறார். நம்ம யாராவது செய்யுமா? தேவனே அந்த செவரு ஓட்டையாச்சும் என்ன ஆயிரும்? வீடு யாராவது திருடன் உள்ள பூத்துருவான் உடச்சி. அவர் செய்ய சொல்கிறார். அவர் கண்ணை மூடிட்டு செய்கிறார். இன்னொரு சமயம் என்ன பண்ணுறாரு? ஒரு கழிச்சு தான் படுக்கணும், இப்படி தான் படுக்கணும். இந்த சைடு திரும்ப நேராக படுக்கக்கூடாது, இந்த சைடு திரும்பி படுக்கக்கூடாது. நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு கழிச்சு படுத்துருக்கிறீங்க, ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ படுத்துருக்கீங்க. எவ்வளோ நேரம் அப்படியே படுத்துருப்பீங்க? 10 நிமிஷம். அடுத்தது தேவன் திரும்பக்கூடாது, அப்படியே படு. நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அவர் அதிக நேரம் அப்படியே படுத்திருக்கிறார். நல்லா படிச்சிங்கன்னா தேவன் அவர் அப்படி தான் படுக்க சொல்கிறார். ஏன்? இஸ்ரவேலர்களுக்கு சில பாடங்களை புகட்ட வேண்டும். சில நேரத்தில் ஓடுறாரு, சில நேரத்தில் தாடி நீளம் வளர்த்துக்க சொல்கிறாரு, மொட்டை அடிக்க சொல்கிறாரு, என்னென்னமோ பண்ண சொல்கிறாரு. நம்மளாம் இதெல்லாம் பண்ணுவோமா? தேவன் அவரை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இஸ்ரவேலருக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வேலையே என்னதான்? நீ யாருக்கு அடையாளம்? இந்த முரட்டாட்டம் உள்ள இந்த இஸ்ரவேலருக்கு நீ அடையாளம், அவ்வளோதான். நீ எப்படி இஸ்ரவேலை நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத நான் யார் மூலியமாக காட்டுறேன்? எசேக்கியேல் மூலமாக காட்டுறேன். எசேக்கியேல் அவர் ஒரு அடையாளமாக வைக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல தங்க சொல்கிறார், அதை பண்ண சொல்கிறார், இதை பண்ண சொல்கிறாரு. எத்தனை தொல்லை அவருக்கு. அவர் தேவனுக்காக அத்தனையும் செய்கிறார். ஏன்னா அவருக்கு அவரோட நோக்கம் அதுதான் தெரியும். தேவன் என்னை பயன்படுத்துகிறார், என்ன இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாரு. அதுக்கு தேவன் என்ன பண்ண சொல்கிறாரோ அதை பண்ணுவேன். அது ஒரு கழிச்சு படுக்கணுன்னா நாள் ஃபுல்லாக படுப்பேன். மொட்டை அடிக்க சொல்கிறீங்களா அதையும் பண்ணுறேன், தாடி வளர்க்க சொல்கிறீங்களா அதையும் பண்ணுறேன், செவரு நோண்ட சொல்கிறீங்களா அதையும் பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன்.
ஏன்? தேவன் அவரை அடையாளமாக வச்சார், அவ்வளோதான். சில நேரங்களில் இது நமக்கு ஒரு வித்தியாசமாக தோணும். ஆனால் தேவன் உங்களை இந்த உலகத்தில் வித்தியாசமாக தான் வச்சுருக்கிறார். எல்லாத்து மாதிரி வைக்க மாட்டார். ஏன்னா உலகத்திலே நீங்கள் அப்படியே பின்பற்றீங்கன்னா நீங்களும் எப்படி தான் இருப்பீங்க? உலகத்தை மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி தான் இருக்கணும்? வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு மக்களுக்கு புரியக்கூடாது. ஏன் புரியக்கூடாது? ஏன்னா அது உங்களுக்கு கொடுத்தது யார்? தேவன். உங்களை திட்டுறாங்க, உங்களுக்கு கோபம் வரணும், ஆனால் வராது. ஏன்? தேவன் உங்களை என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வாதம். உங்களை குழி பறிக்கிறாங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி சிலர் உங்களை அரசியலில் உங்களுக்கு வேலையிலலாம் எங்களுடைய வேலையில் அதெல்லாம் இருக்கும். பாலிட்டிக்ஸு அதெல்லாம் இருக்கும், அரசியல் அதெல்லாம் இருக்கும். என்ன பண்ணணும்? திருப்பி நம்ம அரசியல் பண்ணணுமா? தேவையில்லை. நம்ம பொறுமையாக தேவனிடத்தில் போகணும். அநேக ஆண்டுகள் நீங்கள் அதோட போராட்டம் இருக்கும். இன்னொரு உதாரணத்தையும் வேணா உங்களுக்கு சொல்கிறேன். ஓசியா என்கின்ற ஒரு மனிதன், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்? அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவருக்கு சொல்லப்படும் போது என்ன சொல்கிறாரு? நீ போய் யாரை கல்யாணம் பண்ணு? ஒரு விபச்சாரம் செய்கிற ஸ்திரீயை நீ போய் கல்யாணம் பண்ணு. யார் சொல்கிறா? தேவன் சொல்கிறார். கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றுக்கோ. அந்த பெண் எப்படி இருக்கிறாள்? போகிறா, இன்னும் அநேக மனிதர்களோடு போகிறாள், திரும்பி கூட்டுவான், காசு கட்டி கூட்டிட்டுவான். தேவன் இதை ஏன் உணர்த்துகிறார் அந்த மனிதர்களுக்கு? இப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கையை யாராவது விரும்புவாங்களா? ஆனால் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் இப்படி வாழ்கிறான். ஓசியாவுக்கு என்ன தெரிஞ்சது? இது என்னுடைய சத்தம், தேவன் என் மூலியமாய் சில விஷயங்கள் இருக்கு. அதனால தான் ஓசியாவில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் அவனை ஒரு கண்ணாடியாக வைக்கிறார். நீ யார்? என்னுடைய கண்ணாடி. மக்கள் உன்னை பார்த்து நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன் என்று தெரியணும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் வேற தேவர்களை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை முறைமை ரொம்பவும் தப்பாக இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை முறைமைகள் ரொம்பவும் தப்பாக இருந்துச்சு. அவர்கள் தேவனை விட்டு யாரை தேடி போயிட்டாங்க? வேறு தேவர்களை தேடி போயிட்டாங்க. ஆவிக்குரிய விபச்சாரம். மனிதனை தேவன் அப்படி பயன்படுத்துகிறார். இவர்களெல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தான். அவர்களுக்கு பூமியிலே அவர்களுடைய பணி என்ன என்று யாருக்கு சொல்லப்பட்டது? அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் அவர்கள் உலகத்தை குறித்த எந்த சிந்தனையும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஓசியாவுடைய அப்பா அம்மாவை நினச்சிக்குவோம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்னா அவனுக்கு பொண்ணே கிடைக்கலையாடா கேட்பாங்களா இல்லையா? சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் சொந்தத்தில் எத்தனை புள்ள இருக்குது, எவ்வளோ அழகான புள்ள இருக்குது, நீ போய் அதையா கட்டின அப்படின்னு கேட்பாராங்களா இல்லையா? உலகம் 1000 விஷயங்களை சொல்லும். ஆனால் அதை தெரிந்தும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிற ஒரு நபர் யார்? ஓசியா தான். தீர்க்கதரிசிகள் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு புரியல சில நேரங்களில், ஏன் அதை நான் செய்யணும், ஆனால் தேவன் சொல்லிட்டார் செய்யணும். அதனால தான் நம்ம என்ன நினைக்கணும்? சில நேரங்களில் தேவன் உங்களை ஒரு விஷயங்களுக்காக உங்களை தயார் பண்ணுவார், பயன்படுத்துவார். ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும்? ஈடுபடுத்து. சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் ஏன் போனோம் அப்படின்னு தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது தெரியும், ஓ இதுக்காக தான் நம்மளை தயார் பண்ணாருன்னு. அதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். அதான் கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்றைக்கும் எசேக்கியேலை பற்றும் ஓசியா இந்த தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு அவருடைய சித்தத்தில் தான் நடந்தாங்க. அவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் நிலைத்து தேவன் அவர்களை இன்றைக்கும் பயன்படுத்துவார். நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்கள பற்றி படிக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவர்களை குறித்த ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கும் கற்றுக்கிறோம்.
ஏன்? அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் 16 வசனத்தில் உள் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை, அந்த 3 விஷயங்கள தேவன் சொல்கிறார். இது உலகத்தினால் உண்டானவை. அப்படின்னா மாம்சத்தின் இச்சை என்றால் என்ன? நாம இந்த உடல் ஆசைப்படுகிற எல்லாமே, இந்த உடல் ஆசைப்படுகிற எல்லாமே மாம்சத்தின் இச்சை தான். அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பெட்டில் தான் படுக்கணும், இந்த மாதிரி இதில் தான் செய்யணும், இந்த மாதிரி இதுதான் பண்ணணும். நம்முடைய உடலுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு இச்சை. இது தேவையை பற்றி சொல்லலை. நம்ம உடை உடுத்தணும் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, சாப்பிடணும், அதெல்லாம் தேவைகள். ஆனால் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. உடல் தேவை வேறு, மாம்ச தேவைகள் வேறு, மாம்ச ஆசைகள் வேறு. தேவன் சொல்லுகிற முக்கியமான விஷயம், உங்கள் உடல் தேவைகளை நான் என்ன செய்கிறேன்? நான் தான் பார்த்துக்கிறேன். அதனால தான் மத்தேயு சொல்கிறார் இல்லையா, என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் தேவைகள் சேர்த்துட்டு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தேவன் செஞ்சுருவார், அவ்வளோதான். எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். நம்ம தேவனை தேட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். ஓசியா, எசேக்கியேல் கஷ்டப்பட்டாங்க, அவங்க என்னைக்காவது சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்மளாம் பார்க்கவே முடியாது. அவர்களுக்கு தேவன் தேவைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் கண்களின் இச்சை, பார்க்கறதெல்லாம் நம்ம ஆசைப்படுறது. நீங்கள் பார்க்கறதெல்லாம் என்ன ஆகணும், என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது. அப்புறம் ஜீவனத்தின் பெருமை, இவைகள் என்னால் உண்டாக்கப்பட்டது. அங்கே தான் பிரச்சனை. இது நான் செய்தது, இது நான் உண்டாக்கியது, இது என்னால் உண்டானது. அதனால தான் கூடுமான வரைக்கும் நம்ம வேதத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், கர்ப்பத்தின் கனி யாரால் உண்டாச்சு? கர்த்தரால் உண்டாச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னுடைய பிள்ளை, ஏன் மகன், ஏன் மகள், அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்ப்பத்தின் கனி அவரால் உண்டாகும், அவ்வளோதான். அவர் கொடுத்த ஒரு பரிசு. அந்த பரிசின் அடையாளம் என்ன? ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாயிருந்து அவர்களுடைய அன்பின் அடையாளமாக யார் வரா? பிள்ளைகள். அந்த அன்பின் அடையாளமாகிய அந்த பிள்ளைகளை உங்களுக்கு பரிசாகி கொடுக்கறது யார்? தேவன் தான். நீங்கள் 2 பேரும் அன்பாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், அதை பார்த்து அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. பிரதர், நீங்களும் உங்கள் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. அதுதான் உங்கள் அன்பின் அடையாளமாய் பிள்ளைகளை தேவன் பரிசாய் கொடுக்குறார். அப்போ அந்த பரிசை வாங்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆனால் பரிசு யார் தான் கொடுத்தா? உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை நான் தான் உண்டாக்குறேன் நம்ம சொல்லிட்டுருக்கோம். இப்போ அடையாளம் என்னென்னா, நம்முடைய பெருமை என்ன? உங்கள் கையில் ஒன்றும் இல்லை. நீங்கள் உண்டாக்குனீங்களா பயிரை? இல்லையே. நீங்கள் விதை போட்டீங்க, விதையை முளைக்க வச்சது யார்? தண்ணி யாருது? விதையும் யாருது? எல்லாம் அவர் தான். இப்போ இந்த பூமியில் எதுவுமே நம்மளதில்லை. நீங்களாய் பிறந்து விட்டீர்களா? நீங்கள் இன்னொரு தம்பியதற்கு கிடைத்த பரிசு. அப்போ எதுவும் உங்கள் கையில் இருக்கும்போது எப்படி நீங்கள் சொல்வீங்க நான் தான் உண்டாக்குனேன்னு? இப்போ அநேக சமயங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இது என்னால் உண்டாக்கப்பட்டது, இது நான் கட்டின வீடு, இது நான் கட்டின சபை, இது என்னுடைய மேய்ப்பர்கள், ஊழியரும் சொல்ல முடியாது, இது என்னுடைய குடும்பம் இல்லை. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? என்னை என்று நீ வேறு யாரும் நேசிக்கக்கூடாது. உன் தகப்பனையாவது, உன் தாயையாவது, உன் சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, அப்புறம் பிள்ளைகளையாவது, சொத்தாவது, ஏதாவது, அவ்வளோதான்.
எதையும் நீங்கள் நேசிக்க முடியாது. ஆனால் இன்றைய மனிதன் என்ன சொல்லுகிறான்? ஜீவனத்தின் பெருமை, எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இத்தனை படிப்பு இருக்குது, இத்தனை அறிவு இருக்குது, எனக்கு அத்தனை பிரச்சனை இருக்குது, எத்தனை அரசியல் செல்வாக்கு இருக்குது, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது, இதை கொண்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள். இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் என்ன செய்யுமாம்? தேவனுடைய சித்தத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். எப்போ ஒழிந்து போகும்? யோவான் சொல்கிற மாதிரி 2ஆம் வருகையில் ஒழிந்து போகும். ஆனால் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் 2வது பிறப்பிலே அது ஒழிஞ்சு போயிடணும். புரியுதா இல்லையா? நீங்கள் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன. அப்போ இச்சையும் ஒழிந்து போயிருக்கணும். உலகத்தின் இச்சை உங்களுக்குள்ளே அன்னைக்கே ஒழிந்து போயிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் 2ஆம் வருகைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீங்க? பரலோகத்தின் ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறீங்க. அது ஆல்ரெடி நீங்கள் சபையில் இருக்கிறீங்க. நீங்கள் பரலோகத்திற்காக காத்திருக்கிறீங்க. சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் பரலோகத்திற்காக காத்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த நாட்டின் பிரஜை ஆகிட்டீங்க? இப்போ உலகத்தின் பிரஜைகள் அல்ல, நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகள். பரலோகத்தின் பிரஜைகள் வாழ்ந்துட்டுருக்குறோம், அவ்வளோதான். உலகம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. உலகமும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் யாரை போல் இருக்கிறீர்கள்? அகதிகளைப் போல வேற்று நாட்டில் போய் வாழ்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறோம், நீங்கள் ஒரு அமெரிக்கா நாட்டில் போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே போய் வாழ்கிறீங்க. இன்னும் ஒரு 10 நாளில் திரும்பி வந்துடுவீங்க. என்ன பண்ணணும்? நான் எப்படி எங்கள் ஊரில் இருந்து நான் அப்படித்தான் இருப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. பரலோகத்தில் அப்படி தான். நான் பரலோகத்தில் எப்படி வாழ போகிறேன்னு அந்த மாதிரி தான் இங்கே வாழணும். ஏன்னா இங்கே நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க. பரலோகத்தில் உங்களை ரைட்டில் ஓட்ட சொல்கிறாருன்னு வச்சுங்க வண்டியை. நீங்கள் நான் பூமியில் லெஃப்ட்டில் தான் ஓட்டினேன், நான் அங்கே ரைட்லலாம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான், முடியாது. பூமியில் ரூல்ஸ் வேறு, உலகத்தின் திட்டங்கள் வேறு, ஆனால் பரலோகத்தின் திட்டங்கள் வேறு. இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி நான் ஓட்டிட்டு அப்புறம் அங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. உலகத்தில் லெஃப்ட்டில் ஓட்டிட்டு பரலோகத்தில் போய் நீங்கள் ரைட்டில் ஓட்டவே முடியாது. இங்கேயே ரைட்டில் ஓட்டி பழகுறோம். அதுதான் உண்மை. ஏன்னா பரலோகத்தில் அப்படி தான் திட்டம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உலகத்தின் இச்சை உங்கள் வாழ்க்கையில் ஒழிய வேண்டும். நீங்கள் ஆசைப்படுகிற விஷயங்களை நீங்கள் இந்த உலகத்திலிருந்து ஒழித்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே 2 விஷயங்களை நாம் படிப்போம். உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து மனிதன் ஏன் பாவம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் நமக்கு புரியும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஏன் பாவம் செஞ்சாங்க? அவர்கள் தேவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இனி தேவர்களைப் போல மாறிடுவோம். அப்போ தேவனை மாதிரி மாறிட்டா இனி தேவனுடைய அட்வைஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? நாமளே எடுத்து சாப்பிட்றலாம். தேவனுடைய ஆட்சியை விரும்பாமல் சுய ஆட்சியை விரும்புகிற மனிதர்களாய் ஆதாம் ஏவாளும் மாறினார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? கடவுள் இல்லாமல் மனிதனை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் நம்பிக்கை எப்படி பெருக்கிறது? நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் நம்பிக்கை எதுன்னு அடிப்படையில் இருக்குது? மாத கடைசியில் தெரியும். காசின் அடிப்படையிலையா இல்லை தேவனுடைய அடிப்படையில்? காசு இருந்தால் தைரியமாக இருப்போம், காசு இல்லைன்னா பலனும் இல்லை. அவ்வளோதான். உங்களுடைய விசுவாசம் எதிரின் அடிப்படையில் இருக்குது, பணத்தில். அப்போ உங்களுடைய நம்பிக்கை பணத்தின் அடிப்படையில் இருக்கிறதா தேவனுடைய நம்பிக்கையில் இருக்கு? இன்றைக்கி உலகம் அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதை குறித்து நாங்கள் விரிவாக படிச்சுட்ருக்குறோம். இங்கே சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறது, உலகம் உங்களை
கடவுள் இல்லாமல் வாழ்வதற்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குமோ அத்தனையும் சொல்லிக் கொடுக்கும். கடவுள் செய்வாரா? இல்லை. உனக்கு 4 பேர் வேணும். அது 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 இருக்குது. நீ செத்தாலும் உன்னை தூக்கி போறதுக்கு யார் வேணும்? 4 பேர் வேணும். நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் உங்கள் சரீரம் என்னன்னா என்ன? எங்கள் அம்மா கேட்குறது வந்துட்டு எந்த மாதிரி பொட்டியில் போடுவேன்? எந்த மாதிரி பொட்டியில் போடாமல் அப்படியே போட்டால் என்ன? உங்களுக்கு தெரியுமா நான் உங்களை அழகான பொட்டியில் போட்டேன் இல்லை அழுக்கான பொட்டியில் போட்டேன்னா இல்லை எந்த பொட்டியில் போட்டேன் உங்களுக்கு தெரியும்? இல்லை அப்படியே போட்டேன்னா உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நம்பிக்கை தான் வரும். என்னுடைய பிள்ளைகள் நல்ல பொட்டியில் போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க செத்து போகிறோம், அவ்வளோதான். அது அவர்கள் நல்லாக செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் போடணும். இது எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு கான்வர்சேஷன், அது ஒரு உரையாடல். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய அனித்தியமான விஷயங்களை குறித்து யோசிச்சுக்கணும். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் எதின் அடிப்படையில் இருக்குது? இந்த உலகம் உங்களை ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கோம். பயமுறுத்தி வச்சுருக்கா? ஆமாம். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும், இதை பண்ணிங்கன்னா அது நடக்கும். பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லா கம்பெனியும் உங்களுக்கு பொருள் எதை வச்சு தான் வைக்கிறாங்க? பயமுறுத்தி தான் வைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் எடுங்க, ஏன்? நீங்கள் செத்து போய்ட்டு என்ன ஆகும்? பயமுறுத்தி வைக்கிறாங்க. உங்கள் குடும்பம் என்ன ஆகும் தெரியாது. இன்றைக்கி உலகம் நம்மை பயமுறுத்தி வைக்கும். எல்லாம் சரியாக தான் இருக்கும். இல்லைப்பா, செத்தா கொஞ்சம் காசு குடும்பத்துக்கு போனால் நல்லா தான் இருக்கும், நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அடிப்படையில் அது எதை சுரண்டுகிறது? தெய்வ நம்பிக்கையை சுரண்டிடும். நீங்கள் நல்லா டீப்பாக உட்காந்து எல்லா விஷயங்களும் யோசிச்சிங்கன்னா உலகம் காட்டுகிற அநேக விஷயங்கள் உங்களை பயமுறுத்தி தான் வைக்கும். இது தெரியலைன்னா உங்களை உலகம் ஒரு மாதிரி பார்க்கும். இது இல்லைன்னா உலகம் இப்படி உங்களை பார்க்கும். இந்த ஃபோன் இல்லைன்னா உங்களை இப்படி பார்க்கும். பசங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. வண்டி இல்லைன்னா உங்களை பசங்க யாரும் பக்கத்தில் சேர்த்து மாட்டாங்க. ஒரு நல்ல சட்டை பேண்ட் இருக்கணும். அநேக விஷயங்கள் இப்படி உலகம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். உலகம் பாவத்தை கொண்டாடும். இன்றைக்கி எல்லா பாவத்தையும் கொண்டாடுது. தண்ணி அடிக்கலாம், தப்பு இல்லை. அளவாக குடிச்சினா தப்பு இல்லை. உலகம் பாவத்தை கொண்டாடும். இன்றைக்கி உலகம் எப்படி சொல்லுகிறது? பார்க்குறதுல தப்பு இல்லை, ஆனால் ஈடுபடக்கூடாது. உலகம் பாவங்களை கொண்டாடும். இன்றைக்கு அசிங்கமான உறவுகளை சரி என்று சொல்லுகிறது. இது உலகம் கொண்டாடுகிற ஒரு விஷயம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம கொண்டாடுறதில்லை. அதுக்கு பதிலாக யார் கொண்டாடுறோம்? தலைவர்களை, சினிமா நடிகர்களை கொண்டாடுங்கள். அநேகரை அடையாளமாய் கொண்டாடுங்கள். அரசியல்வாதிகளை கொண்டாடுங்கள். அப்புறம் சமூகத்திற்காக நீங்கள் போராடணும். உங்களுக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லை உலகத்து நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க? போதும், அதே தெரிஞ்சிச்சு. உலகத்தின் நண்பர்கள் உங்களை அந்த மாதிரி தான் ஈடுபடுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஒரு வாரம் போகாமல் இருந்தால் என்ன, எங்களோட இருக்கு, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில், தேவனுடைய கையிலே இல்லை. உன் இஷ்டத்துக்கு வாழ், யார் பேச்சும் கேட்காத. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது என்னவோ சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை வச்சும் கேட்காது. அவங்க தப்பாக தான் இருப்பாங்க சில நேரத்தில், அதுவும் போச்சு. அப்புறம் இன்றைக்கி சில பர்ஸ்பெக்டிவ், அதாவது புதிய புதிய வகையில் சிந்திக்கிறது, கண்ணோட்டங்கள், புதிய கண்ணோட்டத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? இதுவும் சரி, அதுவும் சரி, எல்லாம் சரி. உன் பார்வையில் அது சரி, என் பார்வையில் இது சரி. உன் பார்வையில் இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 9. ஆனால் எது கரெக்டுன்னு நம்ம படிக்கிறது இல்லை. அது ரெண்டுமே சரிதான், பார்க்குறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். உங்கள் பக்கம் நான் இப்போ இங்கே 6 வரைகிறேன்னா உங்கள் பக்கத்தில் அது 9 மாதிரி தான் தெரியும். இப்போ நான் இங்கே 6 வரைகிறேன், நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? 9 மாதிரி. இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது, ஆனால் கேட்கணும்ல, நான் என்ன எழுதுனேன்னு கேட்குறது கிடையாது. அப்போ எல்லாமே சரி. அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு
படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் முக்கியம் இல்லைன்னா நம்ம சொல்லலை. ஆனால் எது முக்கியம்? தேவனை காட்டிலும் எது முக்கியம்? படிப்பு முக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங், ஊழியக்காரர் பையன் ஞானஸ்தானம் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை பிரதர், இந்த வருஷம் 12வது படிக்கிறாரு, அவர் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணணும், போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம், அதனால் அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன இதை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உலகம், கல்வி முக்கியம், அது மாதிரி. அப்போது இந்த உலகத்தில் இதெல்லாம் சேர்ந்துருச்சு. அதான் தேவன் அநேக இடங்களில் சொல்கிறாரு, நீ உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? இதெல்லாம் உலகத்தில் அநேக விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அரசியல்கள், உலக விஷயங்கள், பொருளாதாரம், நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் சமூக அந்தஸ்து, மனிதர்களை திருப்திப்படுத்துகிறது, அப்புறம் காதல், இன்னும் எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமா? இன்னும் அப்புறம் இந்த உலகம் உங்களை பிஸியாக வச்சுருக்கும், அதுவும் இருக்குது. உலகம் உங்களை பிஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன டைம் இருக்காது. 24 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க முடியும்? வேலை வச்சுட்டு காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பிஸியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீரியலில் பிஸியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அது இது அப்புறம் தூக்க விட்டுரும். உலகம் உங்களை டயர்டாகும், தேவனோடு பேசுவதற்கு உங்களை விடாது. அப்புறம் எனக்கு இது தெரியும், இன்றைக்கி இதுவும் சொல்லிடலாம், டெக்னாலஜி வந்துருச்சு, தொழில்நுட்பம், ஏஐ, அப்புறம் மொபைலு எல்லாம் வந்துருச்சு. இதன் வழியாக உங்களை அப்படியே தேவனிட்டு சேராமல் பிரிச்சுக்கும். அப்போது உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் அன்பு கூறார்கள். அதே தான் ஆதி ஆமத்திலையும் தேவன் அதை தான் பண்ணார். சுயமாக யோசிக்கிற ஒரு விஷயத்தை அங்கேயே வெட்டுறாரு. எங்கே? பாபேல் கோபுரத்தில். நாம் கட்டி மேலே போவோம், தேவன் வந்து அப்படியே பிரித்து விட்டுறாரு. ஏன்? மனிதன் அப்படித்தான் வாழ நிற்பான். ஆதாம் காலத்திலிருந்து, பாபேல் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும், இன்றைக்கும் வரைக்கும் மனிதன் தேவன் இல்லாமல் எப்படி வாழ்வதுன்னு தான் யோசிச்சுருக்கான். சரி, இது உலகம் அப்படி இருக்குது. இது கிறிஸ்துவ மக்களும் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? நாமும் உலகத்தாரை போல் இருக்கலாமா? கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்ந்து தான் ஆகும். இப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நீங்கள் உலகத்தாரை போல் இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தாவே எப்படி தான் தெரியணும்? வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் மற்றவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் தேவன் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். மனிதன் ஒருவேளை அநேக விஷயங்கள், அதனால தான் நிறைய வசனங்கள் சொல்லும்போது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அநேக வசனங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறது நமக்கு? நீங்கள் உலகத்தை நேசிக்கக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் நேசிக்கக்கூடாது. பணம் முக்கியமாக முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. சம்பாதிக்கணுமா? சம்பாதிக்கணும். உங்கள் திறமைகளை பயன்படுத்த வேண்டுமா? பயன்படுத்தணும். இல்லை, அதெல்லாம் எந்த விதிவிலக்கும் இல்லை. நீங்கள் உங்கள் திறமைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்? நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அது தேவனுடைய நாமத்திற்காகவும் மகிமைக்காகவும் நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையினால் 4 பேருக்கு பலம் அப்படின்னா அதுதான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே வாழ்ந்தார். அவருக்கு என்ன வேலை தெரியும்? தச்சு வேலை தான் தெரியும். அவர் நீதிபதியாக இருக்குல்ல, அவர் கோர்ட்டில் லாயராக இருக்குல்ல, ஆனால் அவரே வாதாடிக்கிறாருல்ல, அவரே தன்னை நீதின்னு சொல்லிக்கிறாருல்ல. அவருக்கு மீன் பிடிக்க தெரியாது, ஆனால் படகு வலையை எங்கே போடுங்க, எந்த இடத்துல போடணும்னு அவருக்கு தெரியுது. எப்படி? தேவனிடத்தில் அவர் அதிகமாக வாழ்கிறார். அந்த யோவான் புஸ்தகத்தில் கடைசியில் போடுறாரு ஒரு வலையை, அந்த ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். யோவான் கடைசியில் போடுறாரு, மீன் வலையை போட சொல்கிறாரு. எங்கே போட சொல்கிறாரு? வலது பக்கம் போடுங்க அப்படிங்கிறாரு. 21ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் பிடித்த மீன்கள் சிலவற்றில் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாராம். இல்லை, அதுக்கு முன்னாடி, புசிக்கிறதுக்கு ஏதாவது இடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அதற்கு அவர் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்
நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் சொல்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன சொல்கிறாங்க, ராத்திரி வரைக்கும் நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பக்கம் போட்டால் அது எப்படி இருக்குன்னா 6ஆம் வசனத்தில் 6ஆவது வசனத்தில் ஆமாம், வலது பக்கம் போட்டால் எப்படி நடக்கும்? நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஆமாம், அவங்க ராத்திரி ஃபுல்லாக வலது பக்கம் போடலையா? மீன் இந்த பக்கம் கிடைக்கல, எந்த பக்கம் போட்டிருப்பாங்க? வலது பக்கம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த சித்தத்தின்படி செஞ்சால் என்ன நடக்குது? எல்லாம் கிடைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்தவளையே கரையில் எடுத்தான். ஆமாம். ஏன் அந்த மீன்கள் இருந்தால் வலை கிளியவில்லை. சரி, ஏன் 153? அதை நம்ம யோசிக்கணும். அப்படின்னா இது ஒரு யோசபேஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில், அப்புறம் யூதருடைய ஒரு புஸ்தகத்தில் இதை போடப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த கடற்கரையிலே, இந்த திபேரியா கடற்கரையில் இந்த இடத்துல அந்த கடல் பகுதியில் எவ்வளோ மீன் இருக்குமாமா? 153 வகைகளான மீன்கள் உண்டு. 153 ரகங்கள் உள்ள மீன்கள். அப்போ ஒவ்வொரு ரகத்தில் என்ன இருக்குது? ஒவ்வொரு மீன் ஒன்று. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஒவ்வொரு வகை மீன்லையும் ஒவ்வொன்று. அப்போ தேவனுடைய சித்தத்தில் கேட்டு நடந்தா என்ன நடக்கும்? எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். எப்போது இது நடக்குமா? நீங்கள் மீன் போட்ட உடனே அந்த கடலில் இருக்கிற எல்லா ரக மீனும் ஒரே வலைக்குள்ள அடக்குமா? அடங்காது இல்லை. அங்கே என்ன இருக்குமோ அங்கே தான் அதுதான் கிடைக்கும். அதுதான் உலக வழக்கம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது உங்களுக்கு எப்படி நடக்கும்? அப்படி தான் கிடைக்கும். இது ஸ்பெஷல் இல்லையா? இப்படி அநேக விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும். அடையாளம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் காட்டிட்டா முடிக்கிறேன். அடையாளம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு உலகத்தில் நடக்கிற மாதிரி நடக்கும், அது வேறு மாதிரி தான் நடக்கும். இப்படி 153 வகையான மீன் வாங்கிறது எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாகி உங்களுக்கு இருக்கணுமா, இல்லை எல்லா மனுஷங்க மாதிரியும் அப்படியே இருக்கணுமா? கிறிஸ்துவ மார்க்கங்கிறது அதுதான். உங்கள் அனுபவங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அநேக சமயங்களில் உங்கள் ஊழியர்கிட்ட ஒரு உற்சாகத்தை பார்க்குறீங்க இல்லையா? அது என்னைக்காவது குறைஞ்சிருக்குதா? ஏன் அது குறையல? ஏன் அது குறையலன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? நான் பார்க்குற வரைக்கும், நான் அவர்கிட்ட பேசுகிற வரைக்கும் என்றைக்கும் அந்த உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? அந்த பெலன், அந்த சக்தி எங்கே கிடைக்குது? தேவனிடத்துல தான். பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, மனைவி இல்லை, ஒரு மனிதன் துவண்டு போகிறது. ஆனால் அவருடைய பலம் எங்கே? தேவனிடத்தில். அனுதினமும் இதை படித்துக் கொண்டு வருகிறோம். நீங்கள் பின்னாடி பார்க்குற ஒரு இடம் எப்படி உருவாச்சு? நீங்கள் உதவி செய்தீர்கள், எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தனி மனிதனாய் நின்று எல்லாவற்றையும் செய்கிறார். எதன் அடிப்படையில்? அவரை உயர்த்தி பேசுவதற்காக இல்லை. தேவன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறாரோ, அவர் எப்படி அதை படித்து பரவசம் அடைகிறாரோ, அதே மாதிரி நீங்களும் பரவசம் அடைங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த பரவசம் வேணும். உங்கள் வாழ்க்கையில் அந்த பரவசம் வேணும். எனக்கும் அந்த பரவசங்கள் உண்டு. அதனால தான் உங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன். எதை குறித்தும் ஒரு கவலை இருக்கக்கூடாது. நான் வேலை செய்கிற இடத்துல அநேக தொந்தரவுகள் உண்டு. 20 ஆண்டுகளாக எனக்கு போராட்டங்கள் உண்டு. இன்னும் உயர்த்தி கொண்டு வருகிறாருன்னா என்ன காரணம்? அவ்வளோதான், அது ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. தேவன் இருக்கிறார், முடிஞ்சது. தேவன் சொல்படி நம்ம கேட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
நான் தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்புகள் செய்கிறோம், அநேக தவறுகள் செய்கிறோம். தேவன் சிற்றிக்கும் போது அதை எடுத்துக்கணும், தவறு செய்யும்போது அதை கரெக்ட் பண்ணும்போது வாங்கிக்கணும். அவரிடத்துல தினம் தினம் நீங்கள் டச்லேயே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு செலவிடுகிற நேரம் அதிகமாக இருக்கும், அது குறையவே கூடாது. வேதத்தை படிப்பதினால் மாத்திரம் நீங்கள் தேவனோடு அதிக நேரம் செலவு செய்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை. தேவனோடு உறவாடுகள், தேவனை குறித்து சிந்திப்பது. நீங்கள் ஒரு வேதத்தை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் படித்தாலுமே எனக்கு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5 நிமிடத்தில் நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை குறித்த யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லாக யோசிக்கணும். அதை குறித்து நீங்கள் பேச வேண்டும், அதை குறித்து நீங்கள் சம்பாஷிக்க வேண்டும், பேசணும், பழகணும், அதை குறித்து நீங்கள் மற்றவங்களை டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் தேவனை குறித்த ஒரு சில. இயேசு கிறிஸ்து யூதர்களோடு தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து பேசுகிறாரு. ஏன் அந்த 12 வயசில் எல்லாம் பேசுகிறாரு, விவரித்து சொல்கிறார். எப்படி முடிஞ்சது? அவர் முன்னாடி கேட்டார். தேவாலயத்தில் போய் டெய்லி 4 மணி நேரம் போய் உட்காருவார். அவங்க வாசிக்கிறதெல்லாம் கேட்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து படிக்கும்போதே அவர் எல்லாம் தெரிஞ்சு வந்துடல. அவரும் உலக மனிதனாய் பிறந்து அவரும் ஏபிசிடி எல்லாம் கற்றுக்கிட்டு அப்படி தான் அவர் படித்தார். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருந்தார்னா அவர் தமிழ் படித்து அப்புறம் தான் எல்லாத்தையும் கற்றுருப்பார். அவருக்கு பிறந்த உடனே தமிழ் அப்படியே சரளமாக பேச வரல. அவர் மொழியை கற்றுக்கொண்டு வீட்டில் பேசி பழகி அப்புறம் அப்படி தான் இருந்தார். அவரும் சுயமாய் அதிக முயற்சிகளை போட்டார். இயேசு கிறிஸ்துவ செல்வந்தராலாம் இந்த பூமியில் பிறக்கல. அவர் ஏழை வீட்டில் தான் பிறக்கிறாரு. கஷ்டத்திலும் வறுமையின் மத்தியிலும் பிறந்து அவர் எல்லாத்தையும் சாதித்தார். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் மீண்டுமாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் போட்டுங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார். நான் வாசித்த எல்லாமே அந்தி கிறிஸ்து தான். பணம், பேர், புகழ் இதெல்லாம் அந்தி கிறிஸ்து தான். எப்படி நம்மளை என்ன பண்ணோம்? தேவனை விட்டு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கிறார். காசு உங்களை விட்டு பிரிஞ்சு போகும், மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து போவார்கள். எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நம்முடையவர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யுண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதியில் நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அந்த தேவன் உண்மையான தேவன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதை நீங்கள் அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவினிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அதுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான. அதனால் நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம், உலகத்தை நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக படித்திருக்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்யட்டும், அவர் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி.